जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूपा रघुनाथ करुणम, जय श्री पुरोபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத் கருணம். தொடர்ந்து நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைவரும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் ரமேஸ்வரர் தொண்டிங்களா? அத்தியாயம் 7 ஸ்லோகம் போன வாரம் 36 முடிச்சோம். இன்னைக்கு 37. 37. ஓகே ரமேஷ் தொந்தரேஜா? அப்படி பக்கத்து கீழே அப்படி நெக்ஸ்ட் ஸ்லோகம் தான். ஓகே. ஸ்வா பிராணா யா பரா பிராணை பிரபுஷ்ணாதி அக்ருணா கலா தத் வதஸ் தஸ்ய ஹி ஸ்ரேயோ ய தோஷாத் யாதி அதா புமான் ஸ்வப்ராணான்யா பரா பிராணை பிரபுஷ்ணாதி அக்ருணா கலா தத்வதஸ்தஸ்ய ஹி ஸ்ரேயோ யத்தோஷாத் யாதி அதா புமான். ரமேஷ் ட்ரை பண்ணுறீங்களா? ஸ்வப்ராணான்யா பரா பிராணை பிரபுஷ்ணாதி அக்ருணா கலா தத்வதஸ்தஸ்ய ஹி ஸ்ரேயோ யதோஷ யாதி அதா புமான். வெரி குட் பிரபு, வெரி குட், வெரி குட். நல்லா படிக்கிறீங்க. அப்படியே கிப் அப். எஸ் மாதிரி படிக்கிறீங்களா? அது ஸ்லோகம் ஸ்லோகம் சொல்றீங்களா? படிங்க. படிங்க படிங்க படிங்க. கேட்க ஸ்வப்ராணான் யத் பரப்ராணைஹி ஸ்வப்ராணாய பரப்ராணை பிரபுஷ்ணாத்ய கிரஹ்ண கலஹ பிரபுஷ்ணாதி அக்ருணா கலா தத்வதஸ்தஸ்ய ஹி ஸ்ரேயோ யத்தோஷாத் யாத்யர்த்த புமான் யதோஷாத் யாதி அதன் புமான். ஸ்வ பிராணன் சொல்லி ஸ்வப்ராணன் ஒருவரது சொந்த உயிர். யா யார் ஒருவர் பரா பரா சொல்லி பரா பிராணை பிறர் வாழ்வை அழித்து பரபுஷ்ணாதி சுகமாக வாழ்பவன் அக்ருணா வெட்கம் இல்லாதவன் கலா பாதகன் தத் தத் வதா அவனை கொல்வது தஸ்ய அவனுடைய ஹி நிச்சயமாக ஸ்ரேயே நன்மைக்காகவே எதனால் தோஷாத் குற்றத்தினால் யாதி செல்கிறான் அதா கீழ் நோக்கி புமான் ஒருவன். மொழிபெயர்ப்பு எல்லாரும் சொல்லுங்க. தனது வாழ்வை நடத்துவதற்காக மற்றவர்களை கெடுக்கும் இரக்கமற்றவனும் பாதகனுமான
ஒருவனை அவனது சொந்த நன்மைக்காக கொன்று விடுவது நல்லது. இல்லையெனில் அவனுடைய தீய செயல்களினால் அவன் இன்னமும் தாழ்ந்து விடுவான். எஸ், இங்கிலீஷில் படிக்கிறப்போ வந்து இங்கிலீஷ் வச்சுருக்கீங்களா? படிங்க. அடுத்து நீங்கள் படிங்க. A cruel and wretched person who maintains his existence at the cost of others' life deserves to be killed for his own well-being. Otherwise, he will go down by his own actions. ஈஸ்வரி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா புருபாய் மர புல்லூருக்கு ஆக்சுவலி நீங்கள் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் மேட்ரு பயங்கரமான சப்ஜெக்ட் மேட்ரு. இன்றைக்கி அதுக்கு நம்மளுக்கு இத்தனை பேர் கொடுத்து வச்சுருக்கு வருதுங்க. புருபாத புல்லூரையை நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இதில் பல சம்பவங்கள் வந்து புருபா உள்ளுக்கு வச்சுருக்கிறாரு. ஏசிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா புருபாய் மர புல்லூருக்கு 1வது காண்டம் புக் வச்சுருக்கீங்களா? 7வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம் 1737. இரக்கமில்லாமல் பிறர் வாழ்வை கெடுத்து வெட்கமில்லாமல் வாழ்க்கையை நடத்துபவனின் உயிரை பறித்து விடுவதே அவனுக்குரிய சரியான தண்டனையாகும். இரக்கமற்ற ஒருவனுக்கு மரண தண்டனை அளித்து நரகத்திற்கு செல்வதிலிருந்து அவனை காப்பாற்றுவது அரசியல் நீதியாகும். கொலைக்காரனுக்கு மரண தண்டனை அளிப்பதன் மூலமாக அந்த துஷ்டனுக்கு அரசாங்கம் நன்மையை செய்கிறது. ஏனெனில் அவன் செய்த கொலைக்காக அவனது அடுத்த பிறவியில் அவன் துன்பப்பட வேண்டியிருக்காது. கொலைக்காரனுக்கு அளிக்கப்படும் அத்தகைய மரண தண்டனை உண்மையில் மிக குறைந்த தண்டனை ஆகும். உயிருக்கு உயிர் என்னும் கொள்கைப்படி அரசரால் தண்டிக்கப்படுபவர்கள் அவர்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் தூய்மை அடைகின்றனர் என்றும் சொர்க்க லோகங்களுக்கு உயர்த்தப்படும் தகுதியை பெரும் அளவிற்கு தூய்மை அடைகின்றனர் என்றும் ஸ்மிருதி சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. சமூகம் மற்றும் மத கொள்கைகளின் மிகச்சிறந்த ஆசிரியரான மனுவின் கூட்டிற்கு இணங்க ஒரு மிருகத்தை கொல்பவன் கூட ஒரு கொலைக்காரனாகவே கருதப்படுகிறான். ஏனெனில் மிருக உணவு நாகரிகமடைந்த மனிதனுக்கு உரியதல்ல. பரம பதத்தை சென்று அடைவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதே அவனுடைய முக்கிய கடமையாகும். ஒரு மிருகத்தை கொல்லும் செயலில் பாவிகளின் சதி திட்டம் சம்பந்தப்பட்டுள்ளது. சதிகார கூட்டம் ஒன்று இணைந்து ஒரு மனிதனை கொலை செய்கின்றனர். அதே போலவே இணைந்து சதி திட்டம் போடும் இப்பாவிகளும் கூட கொலைக்காரர்களுக்கு உரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டியவர்களே என்று மனு கூறுகிறார். கொலை அனுமதிப்பவன், மிருகத்தை கொல்பவன், கொன்ற மிருகத்தை விற்பவன், அதை சமைப்பவன், சமைத்த உணவை விநியோகிப்பவன், இறுதியாக அந்த மாமிச உணவை உண்பவன் ஆகிய அனைவருமே கொலைக்காரர்கள்தான். இவர்கள் அனைவரும் இயற்கை சட்டங்களினால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். பௌதிக விஞ்ஞானம் மிகவும் வளர்ச்சி அடைந்திருந்த போதிலும் ஒருவராலும் ஒரு ஜீவனை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே விருப்பம் போல் ஒரு ஜீவராசியை கொல்லவும் யாருக்கும் உரிமை இல்லை. மிருகங்களை உண்பவர்களுக்கு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட மிருக பலியை மட்டுமே சாஸ்திரங்கள் அனுமதிக்கின்றன. கசாப்பு கூடங்கள் திறக்கப்படுவதை தடுப்பதற்காகவே இத்தகைய அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. மிருக வதையை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல. சாஸ்திரங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ள மிருக பலிக்கான முறை பலி கொடுக்கப்படும் மிருகம் மற்றும் மிருகத்தை உண்பவர்கள் ஆகிய இருவருக்குமே நன்மை பயப்பதாகும். ஏனெனில் பலிபீடத்தில் பலி கொடுக்கப்படும் மிருகம் உடனடியாக மனித வாழ்வை பெறுகின்றது. இதனால் மாமிச உண்பவன் இன்னும் பெரிய பாவங்களை செய்வதிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். அதாவது திட்டமிட்டு செயற்படுத்தப்படும் கசாப்பு கடையில் மாமிசத்தை உண்பதிலிருந்து அவன் காப்பாற்றப்படுகிறான். இதை கசாப்பு கடைகள்
சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பொதுமக்களுக்கும் எல்லா வகையான பெரும் துன்பங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய கொடூரமான இடங்களாகும். பௌதிக உலகம் எப்பொழுதும் கவலைகள் நிறைந்த ஓரிடமாக விளங்குகின்றது. மேலும் மிருக வதையை ஊக்குவிப்பதன் முழு சூழ்நிலையும் போர், கொடிய வியாதி, பஞ்சம் முதலான பல்வேறு விரும்பத்தகாத பெரும் துன்பங்களினால் இன்னும் அதிகமான கெடுக்கப்பட்டு விடுகின்றது. அடுத்த ஸ்லோகம் 38 38 தொடர்ந்துங்க ப்ரோ, ரமேஷ் ப்ரோ ஸ்லோகத்தை. அடுத்த 38 பிரதிஸ்ருதம் ச பவதா பிரதிஸ்ருதம் ச பவதா பஞ்ச பாஞ்சசால்யை शृण्वदो ममः आहारिष्ये शिरस्तस्य यस् दे मानिनी पुत्रः प्रतिश्रुतं च भवदा पञ्चल्यै शृण्वदो ममः आहारिष्ये शिरस्तस्य यस् sorry आहारिष्ये शिरस्तस्य यस्ते मानिनी पुत्रः மொழிபெயர்ப்பு எல்லாம் சொல்லுங்க. மேலும் திரௌபதி அவளுடைய மகன்களை கொன்றவனின் தலையை கொண்டு வருவதாக நீ வாக்களித்ததை நான் நேரடியாக கேட்டேன். 39 டெக்ஸ்ட் 39 sorry இங்கிலீஷ் வேறு படிச்சுங்க. இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் வச்சுங்க. தமிழா வந்து விஜய் பிரபு படிக்கிறீங்களா ப்ரோ? 38 Furthermore, I have personally heard you promise Draupadi that you will bring forth the head of the killer of her sons. Okay. 39 பதம் 39 तत् अशोभद्यतां पाप आददाय आत्मबन्धुः प्रादुशास विप्रियं वीरा कृत्वान् कुलपंशनः. மொழிபெயர்ப்பு இவன் உனது சொந்த குடும்ப அங்கத்தினர்களை வஞ்சித்து கொலை செய்தவனாவான். தவிர அவனது தலைவனையும் கூட அவன் அதிருப்தியடைய செய்திருக்கிறான். இவன் எரிந்து போன இவனது குடும்பத்தின் சாம்பலே ஆவான். எனவே உடனடியாக இவனை கொன்றுவிடு. ஏசு பக்தி வேதாந்த இங்கிலீஷில் வந்து படிங்க. This man is an assassin and murderer of your own family members. Not only that, but he has also dissatisfied his master. He is but the burnt remnants of his family. Kill him immediately. ஏசு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா புலூர்க்கு ஜெய். துரோணாச்சாரியரின் மகன் அவனுடைய குடும்பத்தில் எரிந்து சாம்பல் என்று இங்கு கண்டிக்கப்படுகிறார். துரோணாச்சாரியரின் நற்பெயர் மிகவும் மரியாதையுடன் போற்றப்படுகிறது. அவர் எதிரிகளின் பக்கம் சேர்ந்து கொண்ட போதிலும் பாண்டவர்கள் எப்பொழுதும் அவரை மதித்து வந்தனர். தவிரவும் போரை துவங்கும் முன் அர்ஜுனன் அவருக்கு வணக்கம் செலுத்தினார். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் துரோணாச்சாரியரின் மகனோ
த்விஜர்களால் அல்லது இறப்பிறப்பு எய்திய உயர்ந்த வகுப்பினரால் ஒருபோதும் செய்யப்படாத பாவங்களை செய்த தன்னை இழிவடைய செய்து கொண்டான். துரோணாச்சாரியனின் மகனான அஸ்வத்தாமன் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் 5 புதல்வர்களை கொன்றான். இச்செயலால் அவனுடைய தலைவனான துரியோதனனையும் அவன் அதிருப்தி அடைய செய்தான். இக்கொடிய செயல்களுக்கு துரியோதனன் ஒருபோதும் அனுமதி அளிக்கவில்லை. அதாவது அஸ்வத்தாமன் அர்ஜுனனின் சொந்த குடும்ப அங்கத்தினர்களை கொன்றவன் என்பதால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனாவான் என்பதையே இது குறிக்கிறது. முன்னறிவிப்பு இல்லாமல் தாக்குபவனுக்கு பின்புறத்திலிருந்து கொள்பவனுக்கும் வேறொருவரின் வீட்டிற்கு தீ வைப்பவனுக்கும் வேறொருவரின் மனைவியை அபகரித்து செயல்பவனுக்கும் சாஸ்திர மரண தண்டனை விதிக்கின்றது. இவ்வுண்மைகளை கருத்தில் கொண்டு அர்ஜுனன் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும் என்பதற்காக கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இவற்றை ஞாபகப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா. அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ வெரி டஃப், ஒரு கடுமையான டாபிக் தான். ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்லோலி, பொறுமையாக மனதை நம்மளோட சொந்த விருப்பத்தெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு, ஏன் இந்த டிஸ்கவரேஷன் கொடுக்குறேன்னு அப்போ எனக்கு தெரியும் பிரபு வருவா, ஏன் இந்த டிஸ்கவரேஷன் கொடுக்குறேன்னா உங்களுக்கு பிறகு புண்ணாட முடியும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய சொந்த விருப்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து தூரம் எடுத்து வச்சுட்டு சாஸ்திரம் என்ன சொல்லுது, உண்மையான விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கேட்போம். உண்மையில் நம்ம சொல்லுவோம், பிறகு எது கேள்வி தான் நீங்கள் கேட்கலாம். அதாவது இங்கே வந்து இந்த ஸ்லோ யார்கிட்ட பேசுகிறாங்க, பன்னீர் பிரபு நீ ரவி பிரபு காட்சியாக வரல, ஸ்னேகா மாதிரி டென்மார்க் போயிருக்காங்க, நம்ம உஷா மாதிரி கருமாதி இன்னொரு கருமாதி போயிருக்காங்க, போன வாரம் கருமாதி நினைக்கிற மாதிரி இந்த வாரம் கருமாதி. ஓகே சொல்லுங்கள் பிரபு, யார்கிட்ட பேசுகிறாங்க? இப்போ இந்த ஸ்லோகம் இந்த ட்ராக் யார்கிட்ட பேசியிருக்கிறாங்க? எஸ், வெரி குட். சுத கோஸ்வாமி சவுனக ரிஷிக்கிட்ட பேசியிருக்காரு. சவுனக ரிஷிகள் எங்கேருந்து கதை கேட்டுருக்கிறாங்க ரமேஷ் பிரபு? எந்த கதை கேட்குறாங்க? நைமிஷாரண்யம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காடு. அப்போ அந்த நைமிஷாரண்யம் அந்த வனத்தில் அந்த காட்டில் தான் சுத கோஸ்வாமி இருக்கிறாரு. அப்போ சுத கோஸ்வாமி கிட்டேருந்து 60,000 ரிஷிகள், அந்த 60,000 ரிஷிகளோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுனக ரிஷி. அப்போ சவுனக ரிஷி வந்து என்ன பண்ணுறாரு, இந்த சுத கோஸ்வாமி கிட்ட இந்த பாகவத்தை வந்து 2வது முறையாக கேட்டிருக்காரு. அப்போ அந்த இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நைமிஷாரண்யம். அப்போ இந்த கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் எங்கே சொன்ன மாதிரி அஸ்வத்தாமன் யாரோட பையன்? சசுமதி துரோணாச்சாரிய பையன். வெரி குட். துரோணாச்சாரிய பையன் என்ன பண்ணிட்டாரு, அவர் பாண்டவர்களோட செய்யக்கூடிய 5 பசங்களை உள்ள கேம்புக்குள்ளே போயிட்டு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நைட்டாக சாவடிச்சார். புரியுதா? அதெல்லாம் புரியுதா ரமேஷ் பிரபு? தனம் வந்து அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் தானே? கேஷ்ட கண்ண மாதிரி? எஸ். அப்போ இதை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து துரியோதனன் போகும்போது துரியோதனனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகலை. ஏன்னா எந்த சண்டையாக இருந்தாலும் நேருக்கு சண்டை போகிறது தான் ஒரு சத்திரனுடைய கடமை. நைட்டில் வந்து நம்ம தூங்கும் போது அந்த பசங்களோட கழுத்தை வந்து அறுக்கிறது சரியில்லை. அப்போ இந்த சண்டை வந்து நீடிச்சிட்டே போகுது. அதுக்கப்புறம் தொட்டிட்டு போகிறாங்க. அப்போ அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ அவர் அந்த பொம்பளம் போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து அவரை பிடிச்சி கிருஷ்ணர்கிட்ட கொண்டு வந்தார். அப்போ போன வாரம் நம்ம வந்து கிருஷ்ணர் அந்த சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறாரு, அர்ஜுன் எப்படி பார்க்குறாரு, அர்ஜுன் கோபத்தில் இருக்கிறாரு, பகவான் கிருஷ்ணர் வந்து நிதானத்தில் இருக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தில் அடுத்த கட்டமாக இந்த சம்பவத்துலேருந்து புரோபாதர் வேறு டைமென்ஷனுக்கு பொருள் வழியை கொண்டு போகிறார். ஓகேவா? அதாவது வந்து என்னதுன்னா 37வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அஸ்வத்தாமன் கொலை பண்ணியிருக்காரு. யாரை? பாண்டவரோட 5 பசங்கள். இந்த சப்ஜெக்டை ரொம்ப தெளிவாக கேட்கணும். தனது வாழ்வை அந்த மொழிபெயர்ப்பில் சொல்கிறாரு. மொழிபெயர்ப்பில் பாகம் சொல்லப்படுது என்னதுன்னா 37ல் தனது வாழ்வை நடத்துவதற்காக மற்றவர்களை கெடுக்கும் இரக்கமற்றவனும் பாதகனுமான ஒருவனை அவனது சொந்த நன்மைக்காக கொன்று விடுவது நல்லது. இல்லையெனில் அவனுடைய தீய செயல்களினால் அவன் இன்னும் தாழ்ந்து விடுவான்.
இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட், முக்கியமான ஒரு கருத்து இது. அதாவது பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனன் வந்து அவர் வந்து கொண்டு வரார் யாரை, அஸ்வத்தாமனை எங்கள் கிருஷ்ணருடைய அசம்பிளியில். இப்போ கிருஷ்ணர் இருக்கிறாரு, அர்ஜுனுக்காக பாண்டவர் இருக்காங்க, திரௌபதி முடி விரிச்சு போட்டு உட்காந்துருக்காங்க, 5 பசங்க சாவடிச்சேன்னு சொல்லிட்டு. ஒன்றும் திரௌபதி நிலைமைக்கு ஒன்றும் அந்த சைடு போகல. திரௌபதி அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தனி சப்ஜெக்ட் வரும். இப்போ எடுத்து வந்தோன்னா கிருஷ்ணா உன்னுடைய இந்த அஸ்வத்தாமனை பாரு சொல்லிட்டு என்னது இது பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, என்ன சொல்ல போகிறாருன்னா, இவனை சாவடிச்சிரு, இவனை சாவடிக்கிறது தான் ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஏன் வந்து இங்கே வந்து மரண தண்டனை வந்து ஏன் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதுதான் வந்து இங்கே பொருள் புருபா சொல்கிறாரு. அப்போ மேலிடம் பார்த்தோமேனா, மற்றவங்களை நல்லா வச்சுங்க, தனது வாழ்வை நடத்துவதற்காக, நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்காக, நம்ம சுகமாக இருக்கிறதுக்காக மற்றவர்களை கெடுக்கும் இரக்கமற்றவனும் பாதகனும், அதாவது மற்றவங்களை கெடுத்து வாழ்கிறது சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க வாழ்க்கையை அழித்து நம்ம வந்து அபகரித்து நம்ம நல்லா வாழ்கிறது, மற்றவங்களை வந்து பேங்கராக பண்ண வச்சு அவங்களோட தொழிலையோ, இங்கே வரும் அர்ஜுனன்னா அர்ஜுனை மட்டும் பார்க்கக்கூடாது, இங்கே வந்து இந்த அதுதான் சத்சங்கம். இப்போ இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரும், அப்போ மற்றவங்க வாழ்க்கையை அழிச்சு, அது எப்படி வேணா இருக்கலாம், நீங்கள் அது ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், என்ன இது வேணா இருக்கலாம், மற்றவங்களை அழித்து மற்றவங்களை ஏமாற்றி மற்றவங்கள வந்து இது பண்ணி நம்ம நல்லா வாழணும்னு சொல்லி அந்த ஏமாற்றி நம்ம பண்ணுறோம்ல, இது வந்து அந்த மாதிரி நபர் என்ன பண்ணிடணும்னா, அவங்கள வந்து சாவு அடிக்கிறது ரொம்ப நல்லது, அதுக்கு அவங்கள வந்து கொலை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, அவங்க தூக்கு தண்டனை இல்லை மரண தண்டனை ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, அவங்க அந்த தூக்கு தண்டனை கொடுக்கல, இல்லை அவங்க மரண தண்டனை கொடுக்கலன்னா, அவங்க மற்றவங்களை ஏமாற்றி வாழ்ந்து முடித்து அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் நரகத்தில் போய் மிகப்பெரிய கொடிய தண்டனை அனுபவிப்பாங்க. அப்போ நரகத்தில் போய் கொடிய தண்டனையை அனுபவிக்கிறத தடுக்கிறதுக்காக தான் அந்த நடுவிலே அவங்க வாழ்கிற காலகட்டத்திலே மரண தண்டனை கொடுக்கப்படுது. இது எதின் அடிப்படையில் வந்து கொடுக்கப்படுதுன்னா, மனு ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி கூட சாஸ்திரம் நமக்கு. மனுனா வந்து என்ன அர்த்தம்னா, மனித குலத்துக்கு தலைவர். அதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனு வராங்க. மொத்தம் எத்தனை மனு இருக்கிறாங்க? கேசவகந்த மாதாஜி, சேம் மாதாஜி 1 மந்த் அவங்க வந்து டென்மார்க் இருப்பாங்க, அது வரைக்கும் நீங்கள் தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க மாதாஜி, எத்தனை மனு, ஹவு மணி மனு இருக்கிறாங்க? தனா மாதாஜி? எஸ், மணிபுர், வெரி குட். 14 மனுக்கள் இருக்கிறாங்க. ஸ்வயம்பு மனு, சாக்ஷூச மனு, அப்புறம் வந்து வைவஸ்வத மனு, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு ஒரு மனு வருவாங்க. ஓகேவா? அப்போ மனுக்கள் என்ன பண்ணுறாங்க, மனிதர்களுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து இது பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இந்தியாவில் சரி பல நாடுகளில் உலக அளவில் கூட சில என்னது சட்டத்திட்டங்கள் மனுஸ்மிருதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இப்போ அரபு நாடுகளுக்கெல்லாம், அரேபியன் கண்ட்ரி சில கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ பாலியல் வன்கொடுமையோ இல்லை வந்து இந்த மாதிரி நடக்கும் போது, இல்லை திருடு நடக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க விரலை வெட்டுறது, அப்புறம் வந்து பெண்கள் மேலே தவறாக இது பண்ணால் அவங்கள கொலை பண்ணுறது, அவங்கள அங்கேயே சுட்டுருவாங்க. இல்லைனா பப்ளிக்கில் என்ன பண்ணுவாங்க, க்ரெயினில் வந்து அந்த இதை மாற்றி அப்படியே ஏற்றுவாங்க, அங்கேயே பப்ளிக்கில் கட்டுவாங்க. நீங்கள் அரபு நாடெலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா, அவங்க சும்மா மனக்கட்டு விஷயம் இல்லை, இந்தமாரி மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கும் போது அவங்களுக்கு அந்த டைமில் மரண தண்டனை கொடுத்தோமே ஆனால் அவங்க நரகத்துக்கு போய் பல கோடி பிரிவுகளாக கஷ்டப்படாமல் அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மரண தண்டனை. இது மனுஸ்மிருதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ப்ரோ, ரமேஷ் ப்ரோ, மகேஷ் ப்ரோ, இப்போயே தலை சுற்றக்கூடாது. இதுக்கப்புறம் மெயின் பிக்சர் ஒன்றும் இருக்குது, நிறையா இருக்குது இன்னும். ஓகேவா ரமேஷ் ப்ரோ? ஓகேவா? அப்போ மனுஸ்மிருதி என்பது மனுக்கள் வந்து நம்மளுக்காக, மனிதர்களுக்காக கொடுக்க வைக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பல நம்ம தமிழ் வரலாற்றில் நிறைய சரித்திரங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் புக்கில் படித்தேன், அந்த மன்னர் பேர் மறந்துட்டேன். அதாவது வந்து அந்த மன்னர் வந்து நல்ல பேர்லாம் ராஜராஜ சோழன் வந்து இல்லை, அது நல்ல பேர். அதாவது அந்த மன்னர் என்ன செஞ்சுப்பார்னா, அந்த தமிழ்நாடு ஆட்சி பண்ணும்போது யார் வேணாலும் தன்னுடைய குறைகளை வந்து என்னது சொல்லலாம். அதுக்கு என்ன பண்ணியிருப்பார், அவங்களுடைய அந்த எல்லையில் ஒரு மணி வச்சுருப்பார். ராஜராஜ சோழன் வந்து வரும்,
சரி, அப்போ ராஜராஜ சோழன். ஆமாம், மனுநீதி சோழன். மனுநீதி சோழன். ஆமாம், எஸ் சோழன். ராஜராஜ சோழன் கேட். மனுநீதி சோழன்னா ராஜராஜ சோழன் தான். அப்போ சோழ ஆட்சி நடக்கும் போதே அவங்க வந்து ஒரு மணி வச்சுருப்பாங்க, ஒரு பெல் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து மனிதர்கள் யார் வேணாலும் நீங்கள் அந்த பெல்லை இது பண்ணிங்கன்னா, அந்த பெல்லை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு வந்து தீர்க்க வைக்கும். கரெக்டான நியாயமான இது வரும், உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். அப்போ அதே போல் சோழனுடைய பையன் என்ன பண்ணியிருப்பார், ஒரு பசு கன்று, அந்த வந்து ஒரு காஃப், அந்த பசுவோட கன்றை வந்து அவர் ஒரு ரதத்தை ஏற்றிருப்பார், அது செத்து போயிருக்கும். அப்போ அது அம்மா பசு என்ன பண்ணும் வந்து அந்த பெல்லை வந்து இது பண்ணும் போது அப்போ என்னன்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்ட பிறகு எஸ், அதாவது அவங்க பையன் வந்து அந்த பசுவை வந்து ஏற்றிட்டாரு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அரசவையில் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஏதாச்சும் யக்கியம் பண்ணி ஏதாச்சும் பண்ணி அதுக்கு நம்ம வந்து ஒரு மாதிரியா பூசி மொழிப்பிடலாம். கதை கேட்டீங்களா? அந்த மனுநீதி கதை கேட்டிருக்கீங்களா? மனுநீதி கதை, ஐயோ அது புக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கிலே வருமே ப்ரோ. இல்லையா, நீங்கள் நாய் ஸ்கூலில் வருவோ? அதுதான் ஒரு பிரச்சனை. தமிழ் ஸ்கூல்லாம் கண்டிப்பாக ஸ்கூலில் படிச்சிருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ அது என்ன ஆகுனா, அந்த ராஜா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், பஞ்சாயத்து நடக்கும், பண்ணோன்னே அப்போ வந்து பையன் மேலே தவறு இருக்குது. ஆனால் பல அட்வைசர் என்ன பண்ணுவான், இல்லை பிரச்சனை இல்லை, ராஜாவோட பையன் இளவரசன், ஓகேவா, ஒரு பிரின்ஸு, அப்புறம் அவரை எப்படி இது பண்ணுறது? அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் சட்டத்தோட ஓட்டைகள் இருக்கும் பாருங்க, அப்போ அதில் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், சரி நம்ம ஒரு எக்கியா இந்த மாதிரிலாம் வச்சா அந்த அதுக்கு வந்து நம்ம ஈடு கட்டிடலான்னு. பட் வந்து சோழ ராஜா என்ன பண்ணுவார், கிடையாது, வாட் இஸ் அ ரூல்ஸ், வாட் இஸ் என்னது அதை பார்ப்பாரு. பார்த்து அந்த தண்டனை அந்த 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 பையன் வந்து அந்த 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 உயிரை வந்து அந்த கண்டுபிடி சாவடிச்சாரு. அப்போ மனுநீதியோடைய அந்த ரூல்ஸ் படி பார்த்தா அவர் கொன்ன பிறகு இந்த பூமியில் என்ன தான் அவர் வாழ்ந்தாலும் கண்டிப்பாக அவர் இறந்த பிறகு அந்த அவருக்கு வந்து கண்டிப்பாக நரகத்துக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தன்னை பையனை காப்பாற்றணும், இந்த ஆத்மா காப்பாற்ற என்ன பண்ணணும், அதுக்கு மரணத்துக்கு இன்னொரு மரண தண்டனை சரியானது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பசுவோட கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க, தன்னுடைய பையனை அந்த அரசவையில் அவங்க வந்து கதையை முடிப்பாங்க. இது ராஜா தன் பையனுக்கு சுடுப்பார். தட்ஸ் வாய் மனு நீதி. மனுனா வந்து பார்த்திங்கன்னா மனித குலத்துக்காக கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷனை எல்லாரும் காலகாலம் தொட்டு எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் இன்னும் இருக்குது, முடிஞ்சல ஒன்றும் இருக்குது, என்ன பேர் மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்க, எல்லா இது வரைக்கும் ஒன்றும் இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, மரண தண்டனை எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா நம்மளை காப்பாற்றுக்காக தான், ஓகேவா. ஆனால் இங்கே புரோபாதர் அந்த பர்பட்டை வேறு ஜோனுக்கு கொண்டு போகிறாரு, வேறு. அப்போ இதான் ஆச்சாரியர்கள் வேறு ஜோன்னா இதை வந்து அப்படியே டோட்டலாக மாற்றலை, இதுலேருந்து வேறு சப்ஜெக்ட் என்ன, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீப் மீனிங் என்னது. அப்போ இதில் வந்து பர்பட்டில் அழகாக நடுவில் என்ன சொல்கிறேன்னா, ஏனெனில் அவன் செய்த கொலைக்காக அவனது அடுத்த பிறவியில் அவன் துன்பப்பட வேண்டி இருக்காது. அப்போ இப்போவே வந்து அஸ்வத்தாமனை சாவடிச்சிட்டா அவன் அடுத்த பிறவியில் கஷ்டப்பட மாட்டான். கொலைக்காரனுக்கு அளிக்கப்படும் அத்தகைய மரண தண்டனை உண்மையில் மிக குறைந்த தண்டனையாகும். அது ரொம்ப குறைவானது. ஒரு கொலை பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க வாழ்க்கை கெடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்குற அந்த மரண தண்டனை அது ரொம்ப சாதாரண ஒரு சிம்பிளான தண்டனை தான். உயிருக்கு உயிர் என்னும் கொள்கைப்படி அரசரால் தண்டிக்கப்படுபவர்கள் அவர்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் தூய்மை அடைகின்றனர் என்றும் சொர்க்கலோகங்களுக்கு உயர்த்தப்படும் தகுதியை பெறும் அளவிற்கு தூய்மை அடைகின்றனர் என்றும் ஸ்மிருதி சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. ஓகேவா. அப்போ அழகாக அந்த இடத்துல ஒன்று சொல்கிறாங்க. அதே போல் என்ன சொல்கிறாருங்க, சமூக மற்றும் மத கொள்கைகளின் மிகச்சிறந்த ஆசிரியரான மனுவின் கூட்டின்படி அதே மனுவோடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன வருதுன்னா இதுதான் புரோபாத அழகா இந்த இடத்துல அங்கே எப்படி அங்கே எப்படி கொண்டு போகிறாரு, இங்கே தான் நீ ஆட்சியருடைய இது பார்க்கணும். மனுஸ்மிருதியில் ஒரு கொலை பண்ணால் அவங்கள கண்டிப்பாக அவங்களுக்கு மரண தண்டனை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நடக்குதுல, நிறைய நியூஸ் வந்து பாருங்க, ஒரு சின்ன வயசு பிள்ளைங்க கெடுத்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இப்போ தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போக்சோ கேஸ் சொல்லுவாங்க. போக்சோ கேஸ்னால் அதில் போய் விசாரித்து அந்த பேபியோட டிஎன்ஏ அதை இறந்து போய் தான் புதைச்சிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது விசாரணை பண்ணி டிஎன்ஏ செக் பண்ணி ஓகே இந்த ஆள் தான் கெடுத்தாங்களா, அந்த கேஸு பஞ்சாயத்து பண்ணி வந்து சேரதுக்கு எப்படி 1 மாதம் 2 மாதம் எடுக்கும். ஓகேவா. அதில் ஆயக்கோர்ட் இருக்குது, அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா அதுக்கப்புறம் திருப்பி லாயர்ஸ் பேசுவாங்க, இந்தமாரி கேஸ் இழுப்பாங்க, காசு சொல்லுவாங்க, கேஸ் இழுத்துட்டு போவாங்க. பணக்கார பசங்க சமயத்தில் வந்து தெரியாதனமாக வந்து கொலை பண்ணிட்டாங்க,
என் பையனுக்கு வந்து புத்தி சுவாதனம் இல்லை, இந்த மாதிரி பல கேஸுக்கெல்லாம் ஓடும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து மரண தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே இடத்துலேருந்து அதே மனுஸ்மிருதியில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மிருகத்தை கொல்பவன் கூட ஒரு கொலைக்காரனாகவே கருதப்படுகிறான். எஸ், இப்போ கொலை வந்து வெறும் மனுஷனுக்கு மட்டும் கொலை பண்ணால் மரண தண்டனை கிடையாது தம்பி. ஒரு மிருகத்தை கொலை பண்ணவனுக்கும் அவனுக்கும் மரண தண்டனை தான். இங்கே கொலை என்பது வெறும் மனுஷனுக்கு மட்டும் ஒரு நியாயம், மிருகத்துக்கு ஒரு நியாயம் அப்படின்னு கிடையாது. கொலை அது யார் செய்தாலும் அது கொலை. அந்த கொலை செய்தவனுக்கு மரண தண்டனமே அவனுக்கு நிரந்தரமானது. இதுதான் மனு சமயம் சொல்லுதுன்னு சொல்லி புரோபாத அடுத்த கட்டத்தில் எடுத்து போய் இந்த ஸ்லோகத்தை இந்த புப்பட்டை நிப்பாட்டுறேன். புரியுதா? அப்போ அந்த கொலை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அஸ்வத்தாமன் வந்து செய்த கொலையாக இருந்தாலும் அதே மனுஸ்மிருதியில் எப்படி வந்து மரண தண்டனை கொடுக்கப்படுதோ அதே மரண தண்டனை கண்டிப்பாக ஒரு உயிரை கொலை செய்ததுக்கும் கொடுக்கப்படும். அது வந்து யாராருக்கெல்லாம் கொடுக்கப்படும்? புரோபாதம் வந்து ஃபயர் விட்டார். இப்போ ஃபயர் விட்ட பிறகு அடுத்து வந்து இப்போ அதில் இன்னொரு பெரிய ஃபயர் விடுறாரு. அதில் நீங்கள் பொப்பட்டு யாராச்சும் அந்த பாகவத பொப்பட்டு வச்சுருக்கீங்களா? அந்த 37 வச்சுருக்கீங்களா? நம்ம அந்த பாகவத வச்சுருக்கீங்க 37 ஸ்லோகத்தில் பொப்பட்டில் பாருங்கள், அவர் அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு இடம் மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஹைலைட் பண்ணியிருக்காங்களா 37 பொப்பட். அதில் பார்த்தீங்கன்னா அந்த உரிய தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்கள் ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. என்ன லிஸ்ட்டுன்னா, கொலையை அனுமதிப்பவன் யார், அந்த கொலையை செய்ததுக்கு அனுமதிச்சாங்க, 1வது விட்னஸ் விக்டிம். 2வது மிருகத்தை கொல்பவன், 2வது குற்றவாளி, 2வது விக்டிம் இந்த கொன்னவங்க. 3வது கொன்ற மிருகத்தை விற்பவன், அது வந்து செல்லர் விற்றவங்க, 3வது விக்டிம். அதை சமைப்பவன், ஓகே வாங்குறது, அது சமைப்பவன். அடுத்து சமைத்த உணவை விநியோகிப்பவன், அதை வந்து செல் பண்ணுறவங்க, செல்லர். இறுதியாக அந்த மாமிசை உண்பவன், உணவை உண்பவன், கடைசியாக அதை சாப்பிட்டவன் ஆகிய அனைவருமே கொலைக்காரர்கள் தான். அஸ்வத்தாமனுக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ அதே தண்டனை தான் இந்த எல்லா விக்டிமுக்கும் அனுமதிச்சவங்க, கொன்னவங்க, வாங்கினவங்க, அந்த இறைச்சியை வாங்கினவங்க, சமைச்சவங்க, சாப்பிட்டவங்க, அதை விநியோகம் பண்ணவங்க, இது எல்லாருக்குமே கண்டிப்பாக மரண தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் ஆரம்பத்துலேயே இந்த கிளாஸ் ஆரம்பிக்க சொன்னேன். இந்த டிஸ்கிளைமர் கொடுத்தேன் நான். இது வந்து வெரி டஃப்பான உண்மையான விஷயம். பாகவதம் இஸ் அ வெரி வெரி ட்ரூத். அதை கேட்கறதுக்கு நம் மனப்பூர்வமாக திறந்து வச்சுக்கணும். அதுதான் அப்போ தான் இந்த மர்சி ஜெகநாத் பகவானோட மர்சி அது உள்ளுக்குள்ளே இறங்கும். ஓகேவா? தட்ஸ் அ வெரி உண்மையான விஷயம். அதனால தான் இங்கே அஸ்வத்தாமன் வந்து ஏன் கொலை பண்ண சொல்கிறாங்கன்னா, அதே போல் தான் ஒரு மிருகத்தை கொலை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து மரண தண்டனை. ஓகேவா? அப்போ நிறைய பேர் நம்ம தமிழ் சொல்லுங்க விஜய், கேள்வியை கடைசி இல்லை மதி கேள்வி வந்து நம்ம கடைசி வைக்கலாம். ஏன்னா கேள்வி கேட்கும் போது அவன் அந்த சப்ஜெக்ட் பண்ணி டைவர்ட் ஆகிடும். உங்கள் கேள்வி வரிசைப்படுத்துவீங்க, கேள்விகளை நம்ம பின்னால் கேட்கலாம். நீங்கள் என்ன கேள்விலாம் கேட்கலாம். ஓகேவா? எவ்வளோ கவுண்டர். ஆனால் நான் கிளாஸ் முடிக்கும் போது கேள்விகள் பார்க்கலாம், அது இருக்கா இல்லை அந்த கேள்விகள் தூளாக போகுதா. ஓகேவா? ஏன்னா நம்ம நம்மளோட இந்திய சமுதாயத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த அசைவம் சாப்பிட்றவங்க எப்போதும் சொல்கிற ஒரு சப்ஜெக்ட் மேட்ரு. எனக்கு என்ன வருத்தமாக இன்னைக்கு பார்த்து முக்கியமான நபர்களாக இன்றைக்கி வராமல் போயிட்டாங்களே, அவங்க வந்து இன்றைக்கி வந்து பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஏதோ பகவான் கருணை கேட்டுக்காரு. அப்போ ஒரு உயிரை வந்து கொல்றது, அந்த அசைவு சாப்பிட்றவங்க வந்து அசைவ உணவு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய பேர் வந்து நியாயமும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி, அறிவியல் ரீதியில் பார்த்தாலும் சரி, அறிவியல் ரீதியில் இப்போ ஒரு சயின்ஸ் ரீதியாக சொன்னோம், என்ன சொல்லுவாங்கன்னா, நிறையா அப்படின்ற விட்டமின் இருக்குது, B12 வந்து அதுதான் பிறப்பு இருக்குது, B12 வேறு எதில் கிடைக்கும், அப்புறம் வேறு நல்லா சொல்லுவாங்க. அப்போ பகவத்கீதை என்ன சொல்கிறாருன்னா,
அதாவது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமா பக்தியா பிரணஷதி. அதாவது எதை எனக்கு கொடுத்தாலும் அது அன்போடு கொடு. அவர் பைபிள் அந்த இடத்துல கூட சொல்கிற, அது என்ன சொல்கிறேன், எனக்கு எது கொடுத்தாலும் அன்போடு கொடு சொல்கிறாரு. ஆனால் அவர் அதுக்கு எச்சரிக்கையாக தான் முன்னுக்கு அந்த லிஸ்ட்டு போகிறாரு. பத்திரம் தண்ணி, புஷ்பம் பூவு, பழம் அப்போ பத்திரம்னா இலை. இலைனா வந்து சொல்கிறது பூங்காராய இலை, அப்புறம் வந்து அந்த செடி இலை, இந்த செடி இலைனா என்ன இலை, என்ன சசி வந்துச்சு, எந்த இலை தெரியலையா? இலைனா கடவுளுக்கு எந்த இலை வைப்போம்? துளசி. ஏன்னா அதையும் விளக்கி சொல்லணும் நம்ம. அப்போ இலைனா துளசி இலை, பத்திரம் புஷ்பம் பூவு, பழம்னா ஒரு ஃப்ரூட்டு, அப்புறம் தோயம்னா தண்ணி. அப்போ இந்த மாதிரி எளிமையான பொருள். இப்போ இதில் வந்து சிக்கன் 65, மட்டன் சுக்கா, அப்புறம் வந்து ஜப்பனீஸ் ஸ்டவ்வு அதெல்லாம் கேட்கல அவர். அப்போ இந்த மாதிரியான வந்து எளிமையான விஷயங்களை எனக்கு நீ கொடு. அதாவது விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு உயிரையும் கொல்லாமல், எந்த ஒரு உதவியும் வதைக்காமல் நீ எனக்கு வந்து இதை வந்து எனக்கு வந்து கொடு. இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அந்த பொருள் கூட நீ சொந்தமாக சம்பாதிக்கல, சொந்தமாக உருவாக்கலை, என்னோட சக்தியாக தான் அது உருவாகுது, அது எனக்கு கொடு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, மக்கள் மத்தியில் பேசும்போது அப்போ வந்து அசைவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறையா ஒரு உதாரணம் எடுத்து வருவாங்க. ஓகேவா? நிறைய உதாரணம் எடுத்துருவாங்க. அப்போ என்ன மாதிரி ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹரிகிருஷ்ணாலே பிறந்து ஹரிகிருஷ்ணா வளர்ந்தவங்க அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சில சமயத்தில் வந்து அந்த சைவமான கல்ச்சர்லேயே, அந்த பகவான் பக்தி கல்ச்சர்லேயே வந்துருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் வச்சுக்கிச்சிங்கன்னா, நம்மளாம் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃப்ளோர்லேருந்து வந்துவேன். ஓகேவா? ஒரு 20-25 வருஷமாக வந்து அசைவத்தை சாப்பிட்டு அதுக்குள்ளே ஊறி அதில் ரவுண்ட் அடித்து அதில் 8 போட்டு அதுக்கப்புறம் அதில் ஜம்ப் அடித்து வாழ்க்கையில் வந்து சைவமாகவே ஹரிகிருஷ்ணா வந்தேன். நல்லா கவனிச்சிங்க, நான் பெருமைக்கு சொல்ல, நான் ஹரிகிருஷ்ணா வர்றதுக்கு முன்னாடி நான் சைவமாக கூட ஒரு நாள் இருந்ததில்லை. ஒரு நாள் எங்கள் அம்மா தப்பித்தாவே அவங்க வந்து ஏதோ நம்மளுக்கு, ஏன்னா சில சமயத்தில் இப்போ அசைவமாக இருக்கிற குடும்பத்தை கூட உண்மையிலே பண்ணிட்டு போவோம். நம்ம வந்து அன்கான்ஷியஸாக ஒரு சாம்பாரோ ஒரு கீரையோ வெடிச்சுடுவாங்க. ஓகேவா? அன்றைக்கி சைவமாக கூட நம்ம நினச்சிக்கணும். ஆனால் சும்மா யதார்த்தமாக நடக்குது. அந்த யதார்த்தமாக கூட நம்ம சைவமாக இருந்துடக்கூடாது. அதுலேயும் வந்து ஒரு முட்டை அவியல், அந்த முட்டை பொரியல் இருக்கணும், ஒரு ஆஃப் பாயில் இருக்கணும், ஒரு நேரத்து அது இருக்கணும். அந்த மாதிரி நான்லாம் வந்து டிப்பிக்கலான ஒரு அசைவ பிரியர். நான் எங்கள் பக்கத்து வீட்டு சும்மா சொல்கிறேன், ஜஸ்ட் இதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் தான். எங்கள் பக்கத்து வீட்டு அந்த ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்க அம்மா தான் இருந்தாங்க. ஓகேவா? அவங்க கல்யாணம் பண்ணல, அவங்க அம்மா தான் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக சைவம், அவங்க சைவமாக இருப்பாங்க. அப்போ நான் தீபாவளிக்கு வந்து போயிட்டு சும்மா கட்டியும் போயிட்டு போனால் அவங்க காசு கொடுப்பாங்க. ஓகேவா? போயிட்டு என்ன நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா சைவம். அப்போ நான் கேட்பேன், என்ன ஆண்டி இன்றைக்கி வந்து என்ன இன்றைக்கி பறக்குது தாவுறது குதிக்கிறதெல்லாம் நம்ம வாய்க்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கணும், நம்மளும் பார்க்கணும், இதெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி போய் சைவம் இட்லி. சரி, அவங்க மனசு அவங்க மனசு வந்து இதாகக்கூடாது, ஏன்னா சாப்பிட்டு வருவோம், ஏன்னா சாப்பிட்டா தான் காசு கிடைக்கும். ஆக சாப்பிட்டு அந்த வந்து தீபாவளி காசு வாங்கிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வருது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வந்து அசைவத்தில் நிறைய பேர் வந்து நிறையா நியாயங்கள் சொல்லலாம். ஆனால் பிறகு நான் வந்து அதாவது எந்த பிளேட்டு எப்போ திரும்பவும் தெரியாது, யார் எப்படி மாறுவாங்க தெரியாது. அப்படி புரோபாதரோடைய கருணையால் அவங்க வாழ்க்கை திருப்பி போடும்போது இந்த சைட்டு உள்ள இந்த சைடு உள்ளதும் நான் வந்து பார்த்துருக்குறேன். இப்போ ஒரு 10-15 வருஷமாக நம்ம இது பண்ணுறேங்க. அப்போ 2 சைடுடைய ஜேர்னியும் நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ இதுலேருந்து இதில் மாறும்போது, நீங்கள் அசைவத்துலேருந்து நீங்கள் சைவம் மாறும்போது என்ன நடக்குது ஃபிசிக்கலாக, உங்களுடைய மென்டலி, அதுக்கு நிறையா சேஞ்சஸ் நடக்கும். நீங்கள் என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய எமோஷனல் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய எமோஷனல் கோபம், இதெல்லாம் கோபம் இருக்காது. சைவம் சாப்பிட்றலாம் அது அம்பி மாதிரி அமைதியாக இருப்பாங்கலாம் கிடையாது. ஓகேவா? சைவம் சாப்பிட்றவங்க ஒன்றும் பயங்கரமாக கற்றுவாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டெம்பரு, அந்த டெம்பரேச்சரு இதெல்லாம் வந்து உங்களால் வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விரதங்கள் வந்து உங்களால் வந்து ஸ்டெடியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி பல வகை நன்மைகள் இருக்குது. ஓகேவா? ஆனால் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, ஒரு உயிரை வந்து கொன்று சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க, எத்தனை நாள் விரதம் வந்துச்சு? 48. ஒரு அம்பாவுக்கு வந்து திருவிழா வருது, இதை எடுக்கிறாங்க, பால் கூட எடுக்கிறாங்க, அதுக்கு சைவமாக இருப்பாங்க, 1 வாரம் 2 வாரம் எடுப்பாங்க. ஓகேவா? முருகருக்கு தைப்பூசத்துக்கு, அந்த தைப்பூசத்துக்கு 1 வாரம் 2 வாரம் எடுப்பாங்க. அதில் சில டிப்பிக்கல் கேஸ்லாம் இருக்குது. ஓகேவா? நான் பேர்லாம் சொல்ல எதுவும் சொல்ல, நான் அசைவமாக இருக்கும் போது நடந்த சில அது காமெடின்னு சொல்கிறதா இல்லை அது என்ன சொல்கிறதுன்னு
முருகருக்கு இல்லை அந்த இதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு பால் எடுக்கணும். அதாவது நாளைக்கு தைப்பூசம்னா இன்றைக்கி கொண்டு உட்காந்துக்கிட்டு வந்து அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு மறுநாள் காலையில் ஏஞ்சி மஞ்சள் மஞ்சள் தண்ணி போட்டு வேப்பில ஒரு கிண்டிட்டு குடிச்சா எல்லாமே க்ளீன் ஆகிருமா. இந்த கொடூரத்தை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து என்னதுன்னா நம்மளையும் முட்டாளாக்குறது பதிலாக நம்ம கடவுளையும் கடவுள் வந்து முட்டாள்னு நிலையில் வச்சு நம்ம அறிவால் நல்லா நினச்சி நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு அதெல்லாம் நான் வந்து பிறகு யோசிக்கும் போது தான் ஐயோ என்னென்ன கொடுலாம். நான் வந்து சத்தியமாக நான் வந்து ஹரே கிருஷ்ணன் வரைக்கும் உனக்கு நான் பால்குடம் எடுத்ததில்லை எதுக்குமே. நான் வந்து இதில் கிடையாது. ஆனால் அந்த சொசைட்டிக்குள்ளே நிறையா அந்த யோகா சொசைட்டி இந்த மாதிரி நிறையா போயிருக்கேன். பட் இந்த காவடி இந்த இதெல்லாம் நான் எடுத்ததில்லை. ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து இந்த காவடி குத்துறது இதெல்லாம் பண்ணுறது நிறையா இருக்கும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நான் பார்த்து நிறைய கேள்வி கேட்பேன். சரி, கம் டு பாயிண்ட். அப்போ அசைவம் வந்து என்னதுன்னா நம்மளோட மார்க்கத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ஒரு திருவிழாவோ இல்லை வாட் எவர் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அது அந்த 18 நாள் 48 நாள் இந்த மாதிரி எந்த ஒரு திருவிழாவோ இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் வந்து பாருங்கள் விரதம் எடுக்க சொல்கிறாங்க. ஒரு 15 நாளோ ஒரு 48 நாளோ 30 நாளோ. உண்மையிலே பிரபு, உண்மையிலே மாதாஜி ஏன் வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பாடை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க? ஏன் வந்து சாப்பாடை சேஞ்ச் பண்ணணும்? அதெல்லாம் பிறகு பிரபு ஏன் சாப்பாடு சேஞ்ச்? இப்போ பாருங்கள், உதாரணம் முருகருக்கு இது விரதம் எடுக்க போகிறீங்க, ரைவர்ஸ் வந்துருச்சு. என்ன பண்ணுவாங்க? அளவு கொடுத்து போகிறாங்க, பால் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க? பால் பிரபுவா விரதம் இருப்பாங்க, சைவமாக இருப்பாங்க. ஒரு வாரமோ இது. இப்போ ஐயப்பன் பூஜைனா 40 நாள். இப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு இது இருக்குது. சில பேர் வாரமாக சைவம் இருப்பாங்க. நான் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்புறம் வியாழக்கிழமை, அப்புறம் ஒருத்தவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க புக்கு, ஐயா நான் எல்லா நாளும் செய்வேன் ஐயா, இந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான், அந்த ஏன்னா சண்டே மட்டும்தான் என் ஃப்ரீ, அது மட்டும்தான் நான் அசைவம், மற்றெல்லாம் நான் எல்லாம் செய்வேன் தான், ஆல்மோஸ்ட் நான் செய்வேன் தானே. அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடை வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காக அந்த சாப்பாடு சேஞ்ச் பண்ணணும்? ஒரு திருவிழாவோ ஒரு வாட் எவர் என்னதுக்கும் எதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அந்த பாடியோட ஒரே நாளில் வந்து அசைவம்லாம் வெளியாகாது. அதாவது முக்கியமாக எதுக்காக சைவம் எடுக்க சொல்கிறாங்க, எது சாப்பாடு மாதிரி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா ஞாபகிச்சிங்க, நீங்கள் அது தேவர்களாக இருக்கட்டும் யாராக கூட இருக்கட்டும், நீங்கள் வந்து கடவுளை வந்து தெய்வமான விஷயங்களை டிவைன் விஷயங்களை வந்து நீங்கள் அணுகும் போது உங்களோட இருதயத்தில் வந்து அந்த கருணை அந்த இது கிடைக்கணும்னா உங்கள் இருதயத்தில் ஸ்பேஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அந்த இடம் இருந்தால் அங்களோட கருணை இறங்கணும். அப்போ அந்த உணர்வை குறைக்கணும்னா அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த தேவையில்ல எண்ணங்களை குறைக்கணும்னா ஒரு சாப்பாடை சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் இங்கே வந்து ஒரு சின்ன இடம் கிடைக்கும். அந்த அந்த இடம் கிடைக்கும் போது தான், இருதயத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் போது தான் அந்த பகவானுடைய அந்த தேவர்களுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, 40 நாள் சைவமாக இருக்கும் போது தான் நீங்கள் அந்த உண்மையான அந்த தெய்வீக சக்தியை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண முடியும், நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தெய்வீக சக்திகள் இருக்குது. அதனால கால் கழுட்டு போக சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து கும்பத்தில் வச்சக்கூடிய சக்திகள் இந்த அந்த கோயில் வளாகத்தை ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அப்போ அவங்க தெய்வ கருணை கண்டிப்பாக கிடைக்கும். மூணாவது விஷயம் எதுக்காகனா, நம்ம இது மாதிரி செய்யும் போது நம்மளுடைய எமோஷனல், நம்மளுடைய சிந்தனைகள் இதெல்லாமே காம் ஆகும். நீங்கள் விரதம் 4 நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசி. ஓகேவா? நீங்கள் ஏகாதசி விரதம் எடுத்து பாருங்கள். ஒன்றும் சாப்பிடாம வெறும் ஒரு பழம், ஒரு பால், ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு 1 வாட்டி, அதோட சாயந்தரம் 1 வாட்டி, அதுக்கப்புறம் தூங்கிட வேண்டியதான். அதோட மறுநாள் பார்த்துக்கலாம். ஒன்றும் சீக்கிரம் வந்து ஹைஸ்பீடில் போக மாட்டோம். ஓகேவா? அன்றைக்கி பாருங்கள், தேவையான பேச்சு வராது. ஏன்னா எங்கே சாப்பாடு போடலையா, எல்லாம் கப்சுப்புன்னு அமைதியாக இருக்கும். எதுவும் கத்தாது, வேறு எதுவும் யோசிக்காது. மனைவி 2 கற்றுனாலும் கற்றுமா, எவ்வளோ வேணால் கற்று, நான் பேச மாட்டேன் இன்றைக்கி, எல்லாம் அமைதியாக இருக்கும். அப்போ அந்த காம்னஸ், அந்த பொறுமையை கொண்டு வரதுக்காக தான் இந்த விரதங்கள், சாப்பாடை மாற்றுறது இது எல்லாமே. ஆனால் சைவமாக இருந்தால் நீ கோவமே பட மாட்டாங்க, நீங்கன்னா சைவமாக இருக்கு நீங்கள் கோவப்படுற, இதெல்லாம் வந்து பெரியான போங்கு கேஸு. இது பொய். சைவமாக இருக்கணும் கோவப்பட மாட்டேன். அப்போ இதெல்லாம் வந்து பொய்யான தகவல். இதெல்லாம் சைவமார்களுக்கும் எல்லாம் எமோஷனும் இருக்கும். நம்ம என்ன மாறும்னு சொல்ல வரோன்னா, அந்த டெம்பர், அந்த கோவப்படுறது, சில நிதானமாக யோசிக்க தன்மைகள் அதிகமாக ஆகும். முக்கியமாக ஒரு இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம், சைவமாக எதுக்கு வந்து நம்ம வந்து உணவை எதுக்காக மாற்றணும்னா, நம்மளுடைய சாஸ்திரங்களில் சரி, நம்மளோட வழிபாடு இருக்கக்கூடிய விஷயம் சரி, யாருமே, அது ஒரு இந்துக்கள் மட்டும் இல்லை, எந்த மதத்துலேயும் அசைவத்தை
அனுமதிக்கவே கிடையாது. ஓகேவா? அசைவத்தை யாரும் அனுமதிக்கலை. அப்போ உடனே நம்மளுடைய மக்கள் என்ன அடுத்த கேள்வி வருவாங்க. ஓகே, என்ன கேள்வி வருவாங்க? அசைவத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்குது? இப்போ வந்து சைவம் எது நல்லது அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து நேரம் இல்லை. இப்போ நான் அசைவம் சாப்பிட்றேன், இந்த அசைவம் சாப்பிட்றதுக்கு சப்போர்ட்டாக, இந்த அசைவம் சாப்பிட்றதுக்கு எவிடன்ஸ் சப்போர்ட்டாக என்னென்ன இருக்கோ அந்த எல்லா எவிடன்ஸையும் நம்ம தூக்கிட்டு வருவோம். அதில் முதல்ல என்ன எவிடன்ஸ் கொடுப்பாங்க எப்போதுமே? ஓகே, என்ன எவிடன்ஸ்? மகேஸ்வரன் சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு சைவம் மாற சொல்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு சைவம் பிடிக்கல, நான் அசைவத்தை தான் இருப்பேன்னு நினைக்கிறீங்க. இப்போ அசைவத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு, அசைவத்தோட பாயிண்டை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு, அசைவத்தை வந்து கொடி நாட்டுறதுக்கு அசைவமே சிறந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் எடுத்து வருவாங்க. அதில் முதல் பாயிண்ட் என்ன இருக்கும் பொதுமக்களோட? அவங்க சார்பாக நீங்கள் சொல்லுங்கள். இங்கே முடிச்சு வந்துடுறேன். மகேஸ்வரன் சொல்லுங்கள். மகேஸ்வரன், நீங்கள் அங்கெல்லாம் போவீங்க, சிம்பிளாகவே சொல்லுங்கள். எந்த நம்ம இந்து சமயத்துலையா? இஸ்லாமத்தில் அது பிறகு போவோம், அது அடுத்த ட்ராக்கு வந்து நம்ம இல்லை. சரி இருங்க, அவர்களுக்கு போயிட்டுலாம். ரமேஷ் சொல்லுங்க வருவோம். என்ன சொல்லுவாங்க? போதும் மற்றதுல அந்த கருணை வந்துடும். இப்படி கருணை வந்து உலகத்துல ஒரு யாருக்குமே இருக்காது. அதாவது இப்ப நம்ம சாப்பிடணும்னா அந்த கோழி, அந்த மீன், அந்த 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 இதெல்லாம் வந்து நிறைய ஆயிரும். உலகத்தில் நிறைய ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து என்னன்னா மனிதர்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். அப்போ மனிதர்கள் டிஸ்டர்ப் குறைக்கிறதுக்காக நாங்கள் மனிதர்கள் நன்மையை செய்யறதுக்காக என்ன பண்ணுறோம்? வாரம் அன்னாடிக்கு நாங்கள் வந்து சிக்கன் 65, அப்புறம் வந்து ப்ரானு, கடல் தண்ணி கொஞ்சிரும். ஓகேவா? அடுத்து வேற என்ன காரணம்? சொல்லுங்க. இதெல்லாம் நிறைய வரும் ப்ரோ. என்ன இல்லை? ஓகே, ஒரு ஏன்னா சைவம் சாப்பிடும் என்ன ஆயிரும்னா, நீங்கள் வந்து ரோட்டில் நாலு கால் முட்டி போட்டு நடந்து வரணும் நம்ம. அதாவது இது எந்த மாதிரியான ஒரு பெரிய போங்கு தெரியுமா? அதுக்கு நான் வந்து மிகப்பெரிய கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் நான் ஆரம்பத்தில் அலிகேஷன் வரும்போது நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டு அப்படி கோலை தூக்கி கொடுக்குவாங்க. ஓகே, இன்னைக்கு ரவீந்திர முடிஞ்சா நான் இன்னைக்கு நீ இதை எப்படி தெரிவிக்க போகிறேன்னு. அதாவது நான் சாப்பிட்றேன், என் கம்பெனியில் நான் சாப்பிடும்போது அப்போ சார் நான் கம்பெனியில் வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம உட்கார வச்சிங்களேன், எல்லோரும் என்னோட இதே பார்ப்பாங்க, இவன் என்ன எனக்கு எடுத்துருக்கான். அப்புறம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நான் அப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் நான் எவிடன்ஸோடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவங்க கேட்கறதுக்கு அப்பயே பதில் சொல்லியாச்சு. அப்போ சைவம் சாப்பிட்டா உடம்பு வந்து இதாகிடும், வீக் ஆகிரும். அப்போ நான் வந்து அதெல்லாம் அவங்க பதில் சொல்ல தெரியாது. ஆனால் போக நிறைய படித்து இதுக்காக உட்காந்து மென்னுக்கிட்டு படிப்பேன். எவிடன்ஸ்லாம் சராமாரியான எல்லா ரிலிஜன்லேயும் எவிடன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஓகேவா? எல்லாமே எந்த புக்கு, அவங்களோட எந்த குரானு, எந்த பைபிள், எந்த நோட்டில் எங்கே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்து சமயத்தில் ஜெயின் மதம், புத்த சமயம், பஹாயி, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன லிஸ்ட் இருக்கோ எல்லா லிஸ்ட்டையும் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வந்துச்சு ரொம்ப சின்னங்காச்சு. கிட்ட கேட்டால் நீ மூச்சு முட்டை பேசாதப்பா, நீ சொல்லி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துருது. அப்போ நம்ம சைவம் சாப்பிட்டா உடம்பு வந்து இதாயிரம் சொல்கிறது வந்து அது மிகப்பெரிய பொய். உலகத்தில் மிகப்பெரிய பொய். அதே மதம் பொய். ஏன் சொல்லுங்கள்? இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கங்க. ஒரு எமர்ஜென்சி வேணாம், சாதாரண ஒரு வார்டுக்கு போவோம். அதில் ஒரு சுகர் பேஷண்ட்டோ இல்லை வந்து ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டோ எடுத்துக்கோ. நம்ம அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக எடுப்போம். இப்போ இதில் வந்து அசைவம் சாப்பிட்டவங்க கூட இருப்பாங்களா, சைவம் சாப்பிட்டு கூட இருப்பாங்களா? அசைவம் தான் கொடுப்பாங்க. அப்போ அசைவம் சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னா அப்போ ஹாஸ்பிட்டலோட அந்த இருக்கக்கூடிய லிஸ்ட்டு குறைவாக தான் இருக்கணும் பேர். உண்மையிலே இப்போ சைவம் சாப்பிட்டு உடம்பு வந்து கெட்டு போயிருதுன்னா, அசைவம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா அப்போ அசைவம் சாப்பிட்டவங்க ஹாஸ்பிட்டலில் வர அந்த கணக்கு வந்து குறைவாக தானே இருக்கணும். இந்த கீழே நான் கேட்டேன், அந்த அங்கிளுக்கு ஏஞ்சி கோச்சிட்டு போயிட்டாரு, வெளியே போயிட்டாரு. அப்போ இங்கே சைவம் சாப்பிட்டா இதாயிரும், சைவம் சாப்பிட்டு ரொம்ப இதெல்லாம் அது என்னன்னா இங்கே ப்ராப்ளம், நம்ம மூளையில் ப்ராப்ளம். கேஷ் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண முடியல, அதுதான் ப்ராப்ளம். அப்போ இந்த அசைவ உணவுனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் சைவ உணவுனால் எந்த பாதிப்பும் வராது. இப்போ அசைவ உணவத்தில் என்னென்ன விட்டமின்லாம் சில பேர் லிஸ்ட்டில் எடுப்பாங்க. அது எல்லா விட்டமினும் வந்து பகவான் வந்து சைவத்தில் வைக்காமையாக நம்மளை வந்து முட்டாளாக்கியிருப்பார்.
இப்போ எல்லாத்தையும் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோகம் பக்தி பண்ண சரி சொல்கிறாரு. அதில் விட்டமின் A, B, C, B6, B12 என்ன இந்த விட்டமின்லாம் விற்காம இதெல்லாம் விற்காமையே நம்மளே வந்து அவர் அசுவத்தை மட்டும் வச்சுட்டு சைவத்தில் வைக்காம அப்போ ஏன் நம்மளை வந்து பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் கேட்குறாரு? நியாயமாக கேள்வியா இல்லையா பிரபு? அப்போ எல்லாத்தையும் அவர் இதில் வச்சுருக்கிறாரு. நம்ம வெறும் அன்னாடிக்கும் பருப்பு கறி, அப்புறம் வந்து பைத்தாங்காய் பிரட்டல், அன்னாடிக்கும் வந்து சைனீஸ் ஸ்டவ்வு, இப்படியே நம்ம மலேசியாவோட இதுதான் மலேசியா டிஷ்ஷு. இந்தியாவில் இது இந்தியாவில் கிடையாது தெரியுமா? இந்தியாவில் இந்த டிஷ்ஷே கிடையாது. நம்ம இதுக்கு வந்து இது மலேசியாவோட செட்டப். இது தவு சம்பார், சாம்பார், பைத்தாங்காய் பிரட்டல், ஒரு அப்பளம். இப்போ இந்த மாதிரி வந்து இது இதுதான் இப்போ கை இழுக்கமா கால் எல்லாமே இழுக்க செய்யும். தானியங்களாக பல வகையான தானியங்கள் இருக்குது. நீங்கள் ஃபுட் பிரமிட் எடுத்திங்கன்னா அதில் அசைவ உணவுகள் இருக்கும். ஆனால் அதோட நிறைய எது இருக்குன்னா கீரை வகைகள் தானிய வகைகள் தான் நிறைய இருக்கும். ஓகேவா? நம்ம எது வேணும் கரெக்டாக பார்த்துருக்கணும். உதாரணத்துக்கு எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாட்டு வைத்திய மூலிகைலாம் சொல்கிறாங்கல்ல, நாட்டு வைத்திய மூலிகள்லாம் வந்து உடம்பு கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா, அப்போ வந்து பிபி அதிகமாச்சு, கல்லீரல் கல்லாயிரம் இருக்குது, கிட்னி சட்னியாயிரம் இருக்குது, இதயத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க நாட்டு வைத்தியில்? நீங்கள் முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க, நீங்கள் வந்து என்ன ப்ரோ ரசம் குடிங்க, அப்புறம் வந்து இந்த மெழுகு எடுத்துக்கோங்க, இது கிராம்பு எடுத்துக்கோங்க, இது குடிச்சா இருக்கிற இதானே சொல்கிறாங்க. அசுவத்தில் எங்கே சொல்கிறாங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்கு தெரியுமா அந்த அது வந்து பிரபு அது வந்து எதுக்கு நம்ம சொல்கிறாங்க பிரபு? அது இவங்க வந்து குடித்தா உடம்பு ஜடகாத்தமாயிருன்னு நாட்டு வைத்தியம் சொல்கிறேன். நாட்டு வைத்தியில் யாரும் வந்து இது சொல்கிறது கிடையாது. அதாவது கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராம்பை நீ தண்ணி போட்டில் கொண்டு போட்டு நீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வகையான நரம்பு பிரச்சனையும் தீர்ந்துடும். ஓகேவா? அப்புறம் ஒன்றுன்னு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கருஞ்சீரகம், வெந்தயம், அப்புறம் வந்து ஓமம் இருக்க, இந்த மூணுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல போய் எல்லா வகையான கொலஸ்ட்ரால் கட்டிகள் இது எல்லாமே காணா போயிடும். ஈவன் கேன்சர் வரக்கூடிய கட்டி கூட காணா போயிடும். எல்லாமே இறைவன் பகவான் வந்து எல்லாமே வந்து தானியத்திலையும் தாவரங்களையும் நிறைய வச்சுருக்கிறார். நீங்கள் சாஸ்திரங்களை பார்த்தீங்கன்னா பல வகையான சாஸ்திரங்களில் உயிரை கொன்று சாப்பிடக்கூட சொல்லப்பட்டிருக்கு. அதில் கிறிஸ்துவத்தில் கிறிஸ்டினிட்டியில் அவங்களுக்கு 10 கட்டளைகள் வந்து இயேசுநாதர் கொடுத்துருக்காரு, கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஈஸ்வரர் கொடுத்துருக்காரு. அதில் முதல் விஷயம் வந்து என்னதுன்னா தமிழில் படிக்கிற பைபிளில் என்ன பண்ணுறோம்னா கொல்லாதிருப்பாயாக. கொல்லாதிருப்பாங்கன்னா யூ நாட் கில்லிங் எனிபடி. அது நான் வந்து ஒரு கிறிஸ்துவங்கிட்ட நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா மனுஷனை சாவடிக்கணும்னு சொல்லிக்காரு. அப்போ அது வாட் இஸ் ரியல் மீனிங் நான் எடுத்து பெப்பட்டோடு நான் எடுத்து காட்டினேன். ஏன்னா அப்போ அவங்க நிறைய எடிஷன் மாற்றிட்டாங்க. அப்போ அது என்னன்னா அதில் இன்னொரு இடத்துல அவர் தெரியப்படுகிறார், ரத்த படிந்த கைகளால் என்னை நீ அணுகாதீர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ரத்த படிந்த கைகளால் என்னை வராது. ரத்த படிந்த கைகள் என்ன அர்த்தம்? நீ ஒரு உயிரை கொன்று அந்த இது பண்ணி என்கிட்ட வராத. நான் வந்து அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து என்ன பண்ணார்னா, அவர் கிடைச்சா நீங்கள் அவர் சொல்கிற வாசம் கேட்டிங்கன்னா, அவர் கிடைச்சா அவர் அடித்து இழுத்து அவர் மண்டையில் வந்து அந்த அந்த முள் கம்பி போடுவாங்க. போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ண இந்த 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 முள் அவர் உள்ள முள்ளுக்குள்ள இறங்கிட்டே இருக்கும். அவர் வந்து சாட்டை அடிப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவேன்னா, நான் இந்த 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 பா இந்த 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 அவதிப்படுறது வந்து உங்களை எல்லாத்துக்காக தான். நீங்கள் உங்களை செய்த பாவங்கள் நான் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இனி நீங்கள் வந்து யாருமே பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இயேசு எல்லா வகையான அடியும் வாங்குறாரு. ஓகேவா? இயேசுநாதர் எல்லா வகையான தண்டனையும் அவர் உடம்புல எடுத்துக்கிறாரு. நீங்கள் வந்து நம்ம வந்து இயேசுநாதர் வந்து வேறு மார்க்கத்தை சேர்ந்தவராக பார்க்கலாம். ஆனால் சில ப்ரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஓகேவா? அதே போல் தான் குரு ஆச்சாரிய வைஷ்ணவர்கள் நம்ம செய்த எல்லா வகையான பாவத்தையும் அவங்க வந்து இப்போ இயேசுநாதர் மாதிரி வெளியே காட்டலை. இயேசுநாதர் வெளியே காட்டி அடியில் அவங்கள, ஆனால் எல்லா வகையான தண்டனைகளும் உங்களை பாவங்கள் எல்லாத்தையும் அவங்க வாங்கி அவங்க உடம்பு ரீதியாக பல வகையான துன்பங்கள் அவங்க பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சொந்த கர்மவினையால் அவங்க அவசியப்படலை. அப்போ அதனால தான் எந்த பாவங்களும் நம்ம செய்யக்கூடாது. அதனால தான் இயேசு என்ன பண்ணுறது, கொல்லாதிருப்பாயாக அப்படின்னு அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்போ என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து நான் வந்து தமிழ் சமூகத்தை சேர்ந்தவன், நான் தமிழ் மொழிக்கு ஆர்வலர், நான் தமிழ் மொழிகள் சேர்ந்தவன் அப்படி சொல்லி தமிழ் மொழியோட இதை எனக்கு கொண்டு வராங்க. அப்படி வந்தாலும் அங்கேயும் அடி இருக்குது. நீங்கள் எந்த சைடில் வந்து இதை கேள்வி கேட்டாலும் இருக்குது. திருக்குறள் தமிழ் மொழியில் மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம், ஒரு மிகப்பெரிய புஸ்தகம். நான் ஹரே கிருஷ்ணாக்கு வர்றதுக்கு முன்னாடி திருக்குறளில்
இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது சொல்லி எனக்கு சத்தியமாக சொன்ன பொய் சொல்ல. நான் திருக்குறள் நம்ம 1330 திருக்குறள் நம்ம படிச்சது கிடையாது. அப்போ ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, அந்த வாட் எவர் என்ன மோரல் இருக்கோ அந்த மோரலோட சப்ஜெக்ட் மட்டும் தான் எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க. பட் நான் வந்து இதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் வந்த பிறகு நம்மளுக்கு அந்த சைவ விஷயத்தை வந்து காட்டுறதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல. அப்போ எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணும்போது அப்போ எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணாங்க, அவங்க நிறைய போஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து பார்த்து கண்டுபிடிச்சி தான் என்னடா என்ன இது இவ்வளோ பெரிய விஷயம் உள்ளுக்குள்ளே போதிருக்கு பார்க்கலன்னு. திருவள்ளுவர் திருக்குறளில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் 10 குறள் கொடுத்துருக்காரு. ஒரு கணவன் எப்படி நடக்கணும், ஒரு ஃபேமிலி எப்படி நடத்தணும், ஒரு கெஸ்ட்டு வராங்க எப்படி நடத்தணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு பிராமணர் எப்படி இருக்கணும். அதாவது மொதல் விஷயம் தான் கடவுள் வாழ்த்து வச்சார். அதில் சொல்லிட்டே வரும்போது 251 அதில் ஆரம்பித்து 259 வரைக்கும் நினைக்கிறேன். கொல்லாதிருப்பா அது கொல்லாமைன்னு சொல்லிட்டு ஒரு உயிரை கொன்று சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் 10 குறள் கொடுத்துருக்காரு. ஓகேவா, நான் நிறைய வச்சுருக்கேன். நான் பாகவதம் பகவத்கீதை அது தாண்டி புத்திசத்தில் வச்சுருக்கேன். ஓகேவா, அதில் நான் முக்கியமாக வந்து உங்களுக்கு படித்து காட்டணும்னு நான் நினைக்கிறேன். 251வது குறள், தன்னொன் பெருக்கற்று தான் பிரி துன்பான் எங்கனும் ஆளும் அருள். அதாவது தன் உடலை வளர்ப்பதற்காக உயிரை உடலை உண்பவன் எவ்வாறு பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுபவனாக இருக்க முடியும்? தன்னோட உடம்பு வளர்த்ததுக்காக ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுவேன், எப்படி நீ மற்றவங்கிட்ட நீ வந்து கருணை காட்ட முடியும்? ஓகேவா. 2வது குறள் 252 பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அவ்வுலகம் இல்லார்மன்றுந்தின் பவர். அதாவது செல்வம் இல்லாதவர்கள் ஒரு காலத்தில் வறுமை நீக்கி பணக்காரர் ஆகலாம், ஆனால் புலால் உண்பவதால் அருள் இல்லாதவர்களால் வாழ்பவர்கள் மற்றும் உலகத்தில் இன்பத்தை பெற முடியாது. அதாவது புலால் உண்ணுறதுனா ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது. காசு இல்லாதவங்க கூட பிற்காலத்தில் காசு வர வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஒரு உயிர் கொண்டு சாப்பிட்றவனுக்கு அவனுக்கு என்றைக்குமே அருள் கிடைக்காது. அருள் கிடைக்காதுன்னா பக்தி கிடைக்காது. ஓகேவா. ஒன்று 253, 254, 255, 256, 257, 258, 259, 260. இந்த ரெண்டு போமே போதுன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டாக பிறப்போ இதை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த விஷயம் எடுப்போம். சரி, திருக்குறள் தாண்டி சின்ன பண்ண நான் சிவபெருமான் வழிபடுறேன் அந்த ட்ராக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. கண்ணப்ப நாயர் சிவபெருமானுக்கு பண்டி வச்சார், மாமிசாட்சி வச்சார். அது எப்படி? அப்போ நாமளும் வைக்கலாம் தானே கேள்விப்பட்டீங்களா? கேசுவங்க நம்ம கண்ணப்ப நாயர் சொல்லியிருக்காங்களா? இல்லை. வெரி நைஸ் மாதாஜி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெரி நைஸ். அப்போ கண்ணப்ப நாயர் பற்றி கேட்பாங்க. கண்ணப்ப நாயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுக்காக வச்சு அந்த சிச்சுவேஷன் என்ன புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு காட்டில் இருக்கக்கூடிய வேடன். அப்போ சிவபெருமானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் அங்கே இருக்கிறத வச்சார். ஆனால் அதே கண்ணப்ப நாயர் இதை மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணப்ப நாயர் என்ன பண்ணால் சொல்ல மாட்டாங்க. அப்போ சிவபெருமானை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவருடைய சிவலிங்கத்திலேருந்து 2 கண் இருக்கும். அதில் ஒரு கண்ணுலேருந்து ரத்தம் வரும். இவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து சிவபெருமான கண்ணை போய் அடைப்பார். அடைச்சாலும் முடியாது, அப்புறம் ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், கண்ணப்ப நாயர் என்ன பண்ணுவார், தன்னுடைய கால் கட்டவரில் இருக்க இந்த கட்டவரில் எடுத்து சிவபெருமானுடைய கண்ணை போட்டு அமுக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார், தன்னோட கண்ணை நோண்டி அந்த சிவபெருமானுக்கிட்ட வைப்பார். அவர் எப்படி அடைச்சிக்கும் அடைக்காது. அப்போ தன்னோட கண்ணை நோண்டி வைப்பார், அப்புறம் அடைச்சிக்கும். அப்புறம் பார்த்து இந்த கண்ணிலேருந்து வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார், அந்த கண்ணை வந்து ஒரு கண்ணு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவார், கால் எடுத்து சிவபெருமானுடைய அந்த முகத்தில் அவர் கண்ணு வச்சுருக்காருல அந்த கண்ணை அமுக்கிட்டு இந்த கண்ணை ரத்தத்தை நிப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணை நோண்டி அவர் கண்ணே தெரியாமல் என்ன பண்ணுவார், அந்த கண்ணுக்குள்ள வச்சுட்டு அப்போ 2 கையை பிடிச்சிக்குவார் இப்படி. அப்போ சிவபெருமான் நேரடியாக கண்டுபிடிப்பார். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்ணப்ப நாயர் எந்த சூழ்நிலை அவர் காட்டில் இருந்தனால அவர் செஞ்சார். ஆனால் 63 நாயன்மார்களை மற்ற நாயன்மார்களை இந்த அரசியலும் வைக்க கிடையாது. அதனால தான் சாஸ்திரம் படிங்க கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. சிவபெருமான கும்பிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நாசிலம்மா குச்சி கருவாடு கோழி செய்வோம். எப்படி சிவபெருமான் கருணை கொடுப்பாரு?
அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு முக்கியமாக சொல்லியிருக்கிறாரு, கொல்லான் உடான் பிறந்தார் குடி அறுத்தவம் எல்லாரும் உண்பார் அறிவுடையார் யார் உண்ணார். அதாவது என்னதுன்னா, who lack wisdom will happy cook and eat meat. அதாவது யார் அருள் இல்லையோ அவங்க உயிரை கொண்டு சாப்பிட்றதுல ரொம்ப மிகவும் சந்தோஷம் அடைவாங்க. யாருக்கு அருள் இருக்கோ, யாருக்கு அந்த கருணை இருக்கோ, அவங்க ஒரு புலாலை ஒரு உயிரை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அடுத்து திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, பழிவங்கு தோழினார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, திருச்செங்கோடு என்ற அந்த இடத்துல அவர் அங்கே ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. யார்? அதாவது திருஞான சம்பது. அது என்னதுன்னா, எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் என்ன இருக்கிறாருன்னா, பல வழங்கு தோழினார். பல வழங்குனா எனக்கு பழம் கொடு, இது கொடு, காய்கறி கொடு. தோழினா தோலை அறுத்து எதுவும் கொடுக்காது, அதான் அது அர்த்தம். அதாவது என்னன்னா, எனக்கு பழங்களோ பூவோ, எப்படி கிருஷ்ணர் பத்திரம் பூசும் பழம் தோழி சொல்கிறாரோ அதுமாதிரி கொடு. நோ பிளட், ரத்தத்தை கொடுக்காத சிவபெருமான் சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு அப்பர் தேவாரத்தில் அடுத்த கட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அதாவது நெய்யத்தினால் உனை நீனையுமா நினைவித்தாய். அதாவது என்னதுன்னா, the mind feel anger, violence or desire harm animal they contact அதாவது யாரோட மனசில் கோபம், வயலன்ஸு, அப்புறம் ஒரு உயிரை கொள்கிற ஆசை இருக்கோ அவங்களுக்கு எந்த வகையான டிவைனாக என்னது ஒரு அருள், ஒரு பக்தி, ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் அதான் அப்பர் தேவாரம் சொல்லிக்கிறாரு. ஒன்று மாணிக்கவாசர் இருக்குது, ஒன்று இன்னும் பல சிவபெருமான் லைனில் இன்னும் இருக்குது. அடுத்து புத்திசத்தில் இருக்குது, அப்புறம் பஹாயில் இருக்குது, ஒன்று வேறு எல்லா ரிலிஜன்லையும் இருக்குது, ஜெயினிசம் மதத்தில் இருக்குது. இப்படி அடுக்கிக்கிட்டு இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அதனால் எல்லா ஆட்சியாளர்களும் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த உயிரும் நம்ம கொண்டு சாப்பிடக்கூடாது. அப்புறம் அடுத்த டேக் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் காய்கறி வெட்டுருமை பிரபு, அதெல்லாம் உயிர் இல்லையா? இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உயிரை கொன்று தான் நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம். இது ஒரு சைக்கிளிக் செயின். அப்போ நம்ம உயிரை கொன்று தான் வாழ முடியும். அப்போ நம்ம எதை கொள்ளணும்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, வலிமை கொடுக்கப்பட்டிருக்கு. எதை கொள்ளணும், எது தாவரங்கள், எது பழங்கள், இதை நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்லாம். அதுவும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் நம்ம எடுத்துக்கணும். அது பிரசாதம் மாறும்போது அது கருணையாக மாறும். அதனால தான் அஸ்வத்தாமனை இங்கே கொலை சொல்கிறாங்க. புரியுதா? நான் கன்க்ளூஷன் கொண்டு வரேன். இது பிரபோ இது பிக் டாபிக். அதனால் அஸ்வத்தாமன் ஏன் கொலை சொல்கிறான்னா அவர் நன்மைக்காக தான். அப்போ இந்த ஸ்லோகத்தில் 39 வரைக்கும் சொல்கிறது என்னதுன்னா, 39 சொல்லி சொல்கிறது என்னன்னா, இவன் உனது சொந்த குடும்பத்தினர் அங்கத்தினர் வஞ்சித்து கொலை செய்தவனாவான். தவிரவும் அவனது தலைவனையும் கூட அவன் எரிந்து போன இவன், அதாவது அவனை சொல்கிறாங்க, இவன் எரிந்து போன குடும்பத்தோட சாம்பல், இவன் ரொம்ப அவர் மனித வாழ்க்கையை வாழ்றதுக்கு தகுதி இல்லாமல் சொல்லி கிருஷ்ணர் துரோணாச்சாரிய அஸ்வத்தாமன் சொல்கிறாரு. ஏன்னா அஸ்வத்தாமன் மிகப்பெரிய பிராமணன், ஆனால் அவர் மிக தவறு செஞ்சிட்டான். அப்போ எந்த உயிரையும் நம்ம கொன்னா அதுக்கு மரண தண்டனையே அதுக்கு நிச்சயமானது. அதனால் நம்மளும் எந்த உயிரும் கொல்லக்கூடாது சொல்லி ஆச்சாரிய வைஷ்ணவர்கள் நம்ம வலியுறுத்துறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமன் பாகவதம் கி, ஜெய் ஜெகநாத பல சுபத்ரா மகாராணி கி, ஜெய் ஸ்ரீலா புரபாதி மகாராஜ் கி, இதாய் கௌர பிரமணந்தே. ஹரி ஹரி போல்.